எண் 4. நான் வந்து குமரி அறிவியல் பேரவையை சேர்ந்த ஒரு இளம் விஞ்ஞானி. நான் வந்து இன்னைக்கு என்னுடைய பாட்டிகிட்ட வந்து மனித பண்புகளை பற்றி ஒரு கலந்துரையாடலுக்கு வந்து வந்திருக்கேன். பாட்டி, நீங்கள் என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவளுக்கு வந்து சில உணவு பழக்க வழக்கங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நமது வாழ்க்கையில் வந்து உணவு மிகவும் முக்கியமானது. அதனால் சத்தான உணவை நன்றாக சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு உடல் ஆரோக்கியமும் மூளையும் சுறுசுறுப்பாக வேலை செய்து படிப்பதற்கு உதவியாக இருக்கும். நாம் வழியிலே படிக்க செல்லும்போது அங்கு சாப்பாட்டுக்காக இருக்கும்போது முந்தி அடித்து சாப்பிடாமல் வரிசையில் நின்று சாப்பாடு வாங்க வேண்டும். சாப்பிடும் கைகளை சுத்தமாக கழுவிவிட்டு சாப்பிடணும். அந்த இடத்தையும் சுத்தமாக வைத்து சாப்பிடணும். பிறகு நமக்கு சாப்பாடு தந்த இறைவனை வணங்கி நன்றி சொல்ல வேண்டும். வாங்கும் சாப்பாடை அதிகப்படியாக வாங்காமல் அளவுக்கு வாங்கி மிச்சம் வைக்காமல் நன்றாக வென்று சாப்பிட வேண்டும், ருசித்து சாப்பிட வேண்டும். நிறைய உலகத்திலே நிறைய மக்கள் எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நான் சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு அரிசிக்கும் மதிப்பு கொடுத்து சாப்பிடணும். சாப்பிட்டு முடிந்து அந்த தட்டை சுத்தமாக கழுவி வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கணும். வச்சுட்டு சாப்பிட்டு முடிஞ்சதும் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சுட்டு தட்டை கழுவி வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அந்த பிறகு சாப்பிட்ட இடத்தையும் சுத்தம் பண்ணி நீட்டாக போடணும். அந்த வேஸ்ட்டுகள் இருந்தால் அது போடக்கூடிய இடத்துல கொண்டு பாக்ஸில் போடணும். அங்கங்கே தூக்கி எறிய விடாது. இப்போ உள்ள பிள்ளைங்களெல்லாம் பேசி சிரித்து சாப்பிடாங்க. அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ற சமயத்தில் அந்த உணவு வந்து உணவு குழாயில் சிக்கி நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் பேசாமல் இருந்து சாப்பிட்டுட்டு விடணும். திரும்ப வந்து சில பேர்கள் வந்து சாப்பாடை வாயில் வச்சுக்கிட்டு சீக்கிரமாக எழுந்துக்க வேண்டி தண்ணியை குடிச்சிடுவாங்க. தண்ணியை குடிச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. இந்த பழக்கத்தை நீ அப்படியே கடைபிடித்து வந்தால் படிப்பு வேண்டிய வெளியே போகும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நல்லா வரலாம். பாட்டு ஞாபகத்தில் வச்சு பண்ணுவே இல்லை? பாட்டி, நீங்க சொன்னதை வந்து நான் கண்டிப்பா பின்பற்றுவேன். சரி, நன்றி.